அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது சிஎஸ்கே அணியானவர்கள் 2 போட்டிகளிலே தொடர்ச்சியாக தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். இதற்கமைய இந்த 2 போட்டிகளிலும் தொடர் தோல்வியினை பெற்றிருப்பதற்கு என்ன விடயம் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதோடு அந்த விடயத்தினை மாற்றிக்கொண்டு அடுத்ததாக சிஎஸ்கே அணியினருக்கு இடம்பெறவுள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடனான போட்டியிலே அந்த மாற்றத்தினை அவர்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள், டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு எதிராக அவர்கள் எவ்வாறான வியூகத்தினை மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பிளேயிங் 11 தான் சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றினை ஏற்படுத்துகின்ற ஒரு பிளேயிங் 11ஆக காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க ஜோடி மிக வலுவானதாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு மிகச்சிறந்த இணைப்பாட்டம் கிடைக்கப்பெற்றிருப்பதன் அடிப்படையிலும் கடந்த காலங்களிலே மிக இலகுவாக முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்திலும் சரிதான், இரண்டாவதாக துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்திலும் சரிதான் தங்களுடைய வெற்றியினை நோக்கி இலகுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க ஜோடி மற்றும் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற இணைப்பாட்டமானது மிக மந்தமாக இருப்பதன் அடிப்படையில் அவர்களால் இரண்டாவதாக துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய இலக்கினை அவர்களால் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதில்லை என்பதன் அடிப்படையில் தான் அவர்கள் தொடர் தோல்வியினை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு எதிராக அடுத்த போட்டி இடம்பெற இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த போட்டிக்காக சிஎஸ்கே அணியினர் அவர்களது தொடக்க ஜோடியினை மாற்றிக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எனவே சிஎஸ்கே அணியினர் தங்களுக்கு என்ன பிரச்சனை காணப்பட்டது, அந்த பிரச்சனையினை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்பதனை அறிந்திருப்பதன் அடிப்படையில் டெவான் கொன்பே, ருத்துராஜ் கெய்க்வாட் ஆகிய 2 வீரர்களை இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடனான போட்டிக்காக தொடக்க ஜோடியினையாக கணக்கில் கொள்ளப் போகின்றார்கள். கடந்த காலங்களிலே இந்த டெவான் கொன்பே, ருத்துராஜ் கெய்க்வாட் ஆகிய 2 வீரர்களும் தொடக்க ஜோடியாக களமுறை தனிப்பட்ட ரீதியிலும் இணைப்பாட்ட ரீதியிலும் மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றிருப்பதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினர் இந்த ருத்துராஜ் கெய்க்வாட், டெவான் கொன்பே ஆகிய 2 பேர்களுடைய இணைப்பாட்டம் மூலமாக எதிர்வரும் போட்டிகளை மிக இலகுவாக வெற்றி கொள்வதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதோடு அவர்களுடைய மிக முக்கியமான வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர் சகலதுறை வீரராக காணப்படுகின்ற ரச்சின் ரவீந்திரா அவர்களை 3ஆம் இலக்க வீரராக களமுறைக்கு அதன் மூலமாகவும் அவர்களுடைய பந்துவீச்சு கட்டமைப்பினையும் துடுப்பாட்ட பெறுபற்றினையும் மாற்றியமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கின்ற வியூகமாக அமைந்திருக்கின்றது என்பதோடு என்னை பொறுத்தவரையில் இந்த வியூகமானது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு எதிராக சிஎஸ்கே அணியினருக்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகளவாக அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.